அதிமுகல இருக்கிற ராஜேஷ் அவர்கள் இப்ப பரபரப்பான பேட்டியை ஒண்ணு கொடுத்திருக்காரு. ஆர்கே நகர்ல வாக்காளர் பட்டியல்ல கிட்டத்தட்ட 5000 எஸ்ஐஆர் படிவங்கள் திடீர் பதிவேற்றம் ஆயிருக்கிறதாகவும், இது திமுகவோட கூட்டு சதியும் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதுல நிறைய விஷயங்கள் லிஸ்டோடய வச்சிருக்காரு. இதற்கு ஃபுல்லா தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்துதான் இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்காரு. நேற்று வரையும் ஆர்கே நகர் 170 71% இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏக்தம் 78% எடுத்துட்டு போயிட்டாங்க. இது சாத்தியமா? ஆர்கே நகர் மட்டும் கிடையாது, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, துணை முதலமைச்சர் தொகுதி ஒன்னுத்துக்கும் பாருங்க என்ன ஃப்ராட் வேலை செஞ்சிருக்கானுங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, விருகம்பாக்கம் பாருங்க, ஒரே நாள் அண்ணா நகர் விருகம்பாக்கம் எல்லாம் விருகம்பாக்கம் 2,85,000 ஓட்டு, 2 லட்சம் ஓட்டு வந்துடுச்சு. நேற்று வரையும் பாருங்க 1.45 சார்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நேற்று எவ்வளவு க்ளோசிங், இன்னைக்கு எவ்வளவு க்ளோசிங். அப்ப ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க? அது எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை? இந்த விடியாத செயல்படாத அரசு இதுலயும் ஊழல் செய்து மக்களை ஏமாத்தி வாக்குரிமைன்றது அவங்களுடைய சொந்த நிலை. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சரியா கவனிக்கல. 100% தேர்தல் ஆணையம் உத்தரவு. இங்க இருக்கிற டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் இதை கரெக்டா மானிட்டர் பண்ணி போயிட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு தரம் கெட்ட செயலை இப்போ செய்ய ஆரம்பிச்சு. ஏன்னா இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் நடந்த ரிசல்ட்டின் தாக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒட்டுமொத்த எல்லாம் அலறி போய் இந்த வேலை தப்பான வேலையை மக்களை ஏமாத்தி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்து மிக மோசமான செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இந்த எஸ்ஐஆர் நடக்கணுமா வேணாமான்றது ஒரு தவறான விஷயத்தை இப்ப வழிகாட்டுதலா வழிகாட்டிட்டாங்க.